الحمد لله نحمده ونستعينه ونستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة وقال نبي الله صلى الله عليه وسلم من عادى لي وليا فآذنته بالحرب عن الله عز وجل رواه البخاري. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் நம்முடைய பாக்கியம் நிறைந்த மதுரை இந்த மஸ்ஜிதில் எங்களுடைய சர்க்கார் அல்லாமா மரியாதைக்குரிய மிகச்சிறந்த உலமாக்களை எல்லாம் வார்த்தெடுத்த அஹ்மது கபீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் அல்லாஹ் அவர்களின் மன்னரை சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. ஹதரத் அவர்களுக்கு அல்லாஹ் சிறந்த பகரத்தை மறுமையிலும் ஜன்னத்திலும் வழங்குவானாக. ஹதரத் அவர்களுடைய பிரதான ஹலீஃபாவாக இன்றைய மிகச்சிறந்த நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்களுக்கும் நூற்றுக்கணக்கான உலமாக்களுக்கும் ஷேகாக திகழ்கிற எங்களுடைய மரியாதைக்குரிய அல்லாமா ஜலாலுத்தீன் ஹசரத் தாமத் பரக்காத்து இங்கே நமக்கு முன்பு நிறைய பேசி அமைந்திருக்கிறார்கள். மௌலானா சஃபீர் ஆலிம் இருக்கிறார்கள், இதர உலமா பெருமக்கள். நம்முடைய பகுதியின் ஹலீஃபாவாக மரியாதைக்குரிய நம்முடைய ஹசரத் பெருந்தகை இங்கே இருக்கிறார்கள், அஹமது மொஹிதீன் ஹசரத். இங்கே ஹலீஃபா அவங்க மதுரை பகுதியில் நம்முடைய சர்க்காருடைய ஹலீஃபா. இன்னும் நிறைய உலமாக்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் துவா செய்தவனாக. இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமான மஜ்லிஸ். இஸ்திமாக்களினுடைய நோக்கமே முரீதுகளை அழகுபடுத்துகிற வாழ்க்கைக்கு கொண்டு சேர்ப்பது. கொஞ்சம் கொஞ்சம் கவனம் குறைவாக இருப்பவர்களின் கவனத்தை அல்லாஹ்வின் பக்கம் முழுமைப்படுத்துவது. அடிக்கடி எல்லா ஊர்களிலும் இருக்கிற முரீதுகளை அந்தந்த ஊர்களில் போய் நாம் தர்பியத்து செய்கிற வாய்ப்பு குறைவாக இருக்கும். அவர்களை எல்லாம் ஒரு இடத்தில் இணைய செய்து அங்கே ஷேகுனுடைய பார்வை அவர்கள் மீது படுகிற போது வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பங்கள் ஏற்படுகிறது. அதனால இஸ்திமாக்களுக்காக அழைக்கப்படுகிற போதெல்லாம்
1000 காரணங்கள் இருந்தாலும் காரணங்களை தட்டி கழித்து விட்டு வருபவர்கள்தான் இன்னும் பிரகாசத்தை சந்திக்க முடியும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இஸ்திமாக்களின் நோக்கம் மக்களை ஒன்று கூட்டி கூட்டத்தை முகவரிப்படுத்துவதல்ல, இதயத்தை தூய்மையாக்கி இங்கிருந்து அனுப்புவது. இஸ்திமாவுக்கு பின்னால் கிட்டத்தட்ட பல மாதங்கள் அந்த பிரகாசம் உங்களோடு இருக்கும். இங்கே அதை சரியான நோக்கத்தில் நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்களே ஆனால் இது ஆன்மீக இஸ்திமா, தரீகாக்களின் இஸ்திமா. நம்முடைய ஷேக் நம்மை எப்படி வழி நடத்தினார்களோ அப்படி உங்களை இங்கே உங்களின் ஷேகாக இருக்கக்கூடியவர்கள் வழி நடத்துகிற பாதையை கொடுக்கிற இஸ்திமா. இதிலே நீங்கள் எவ்வளவு பயன் பெறுவீர்களோ அவ்வளவு நாளைய வாழ்க்கை பிரகாசமாகும். அன்பர்களே, ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான வாழ்க்கையை நமக்கு தருகிறார்கள். நம்முடைய வாழ்க்கை என்பது எப்போதும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி பயணிப்பதல்ல, ஒரு விரிந்த வாழ்க்கை, விசாலமான பார்வை, பரந்த சிந்தனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்த வாழ்க்கையில் ஆனால் நிபந்தனை ஒன்றுதான். எவ்வளவு விரிந்த சிந்தனை பிறந்தாலும் விசாலமான சிறகடித்து பறக்கிற வாழ்க்கை இது, பறக்க வேண்டும். அத்தனையிலும் நோக்கம் ஒன்று, அல்லாஹ்வின் பேரன்பை அடைய வேண்டும், மிக பெரும் பொருத்தத்தை பெற வேண்டும். அவன் அன்பு கிடைத்தால் வாழ்க்கை எவ்வளவு ஒளிமயம், அவன் பொருத்தம் கிடைத்தால் வாழ்க்கை எவ்வளவு பிரகாசம். அந்த அன்புக்காகவே வாழ வேண்டும். நான் ஒருவரை சந்திப்பது கூட அல் ஹுப்பு ஃபில்லாஹ் வல் புகுது ஃபில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இமாம் புகாரி எழுதுவார், என் நேசம் கூட ஒருவர் மீது தொடர வேண்டுமா அது அல்லாஹ்வை காரணமாக்கி தொடர வேண்டும். ஒருவரோடு எனக்கு வெறுப்பு ஏற்படுமா அது அல்லாஹ்வுக்காகவே ஏற்பட வேண்டும். சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ், அந்த ஹதீஸில் சொல்வார்கள், கமாலியத்தான ஈமான் யாருக்கு கிடைக்கும், முழுமையான அல்லாஹ்வின் அன்பு யாருக்கு கிடைக்கும், பரிபூர்ணமான ஈமான், முழுமையான அல்லாஹ்வின் அன்பு யாருக்கு கிடைக்கும், அத்தா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ், ஒருவருக்கு நான் எதை கொடுத்தாலும் அந்த கொடுப்பதும் அல்லாஹ்வுக்காக இருக்கிறேன். ஒருவருக்கு ஒரு தொப்பியை கொடுத்தேன், அல்லாஹ்வுக்காகத்தான் இருக்க வேண்டும். ஒரு தஸ்பீஹ் மணி அல்லாஹ்வுக்காக. ஒருவருக்கு நீ கொடுக்கும் பொருளும் கொடுக்கும் உன் அன்பும் அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும். ஒருவருக்கு கொடுப்பதை தடுத்தால் அனுமதியே இல்லை. யாருக்கும் கொடுக்க தடுப்பதை நான் தடுக்கிறேன், அல்லாஹ்வுக்காக தடுத்தால் அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் அன்புக்கான வழிகள் சொல்லப்பட்ட போதிலும் நாம் ஒரு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதான் பெரிய பிரச்சனை வாழ்க்கையில. நமக்குன்னு ஒரு நிலையை உண்டாக்கி இருக்கிறோம், அந்த இலக்கிலேயே பல பேர் போற. சில பேர் சொல்லுவாங்க, எனக்குன்னு ஒரு வழி வச்சிருக்கிறேன்பா, நமக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. நான் அடிக்கடி சொல்றேன், எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இல்லை, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லை, எனக்குன்னு ஒரு வழி இல்லை. அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்னான், ஒமா ஆதாக்கும் ஒரு ரசூல் ஃபஹுது, அல்லாஹ்வின் ரசூல் எதை கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கங்க, அவங்க எதை தடுத்தாங்களோ அதை விட்டுடுங்க, அதுதான் என் வழி. என் வழி என்பது ரசூலின் வழி. நான் நடப்பது ரசூலின் பாதை, நான் விடுவதும் ரசூலின் வழி. அதுதான் அழகிய வாழ்க்கை. அங்கேதான் அல்லாஹ்வின் பேரன்பு கிடைக்கும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் அன்பு கிடைக்கும் பட்சத்தில் நான் எப்படி மாறுகிறேன் என்கிறார்கள். எப்படி மாறுகிறேன் கிடைத்து விடுமையானால் வாழ்க்கையே சொர்க்கம், உலகமே சொர்க்கம், குடும்பம் நிம்மதி, என் வாழ்வாதாரம் என் காலடியை 1000 முறை முத்தமிடும், 1000 முறை முத்தமிடும் காலடியில் நான் தேடி அலைகிறேன். வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நீ அவனை தேடிவிடு, உன் வாசல்கள் திறக்கப்படும். வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நான் போகும் இடமெல்லாம் தடங்களும் தடைகளும். சமூகத்தில் எத்தனை பேர் எடுக்கும் முயற்சி எல்லாம் தோல்வியில் போய் முடிகிறது. காரணம், எடுக்கும் முயற்சிக்கு பின்னால் நான் எதை இதயத்தில் வைக்க வேண்டுமோ அதை இழந்து விட்டதால் தோல்வி அடைகிறேன். என் இதயமெல்லாம் ரப்பை சுமக்க வேண்டும். ஒரு துஆ செய்தாங்க சையதுனா ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹும்ம லா யமுஸ்ஸுனி காஃபிருன் வலா அமுஸ்ஸ காஃபிரா, ரப்பே என் தோலை ஈமான் இல்லாத ஒருத்தர் தொற்றக்கூடாது, நானும் தொற்றக்கூடாது. ஒரு துவா, பாதுகாப்பு நிமித்தமாக கேட்ட துவா அது. சையதுனா ஆசிம் சர்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மிக
நபியினுடைய மிகச்சிறந்த அன்பை பெற்றவர்கள், பாரம்பரியமான குடும்பத்தில் வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வின் அளப்பரிய அன்புக்கு சொந்தமானவர்கள் செய்தன ஆசிம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருகளம் முடிந்த பின்னால் ஒரு 10 சஹாபிகளை மக்காவின் நிலவரம் குறித்து அறிவதற்கு அனுப்பிய போது இவர்களைத்தான் தளபதியாக அனுப்பினார்கள், தலைவராக நியமித்தார்கள். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுவை மக்காவின் நிலவரம் குறித்து அறிய சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிய போன இடத்தில் சோதனை சந்திக்கிறார்கள். அறிய போன இடத்தில் இவர்களின் நடமாட்டம் குறித்து அறிந்து கொண்ட உதவி கூட்டத்தார்கள் கொஞ்சம் இவர்களை வாட்ச் பண்றாங்க. யார் புதியவர்கள், இந்த வழியா போறாங்களே, அவங்க பின்னால வந்து அவங்க போன இடம் தெரியல. ஒரு இடத்திலே வந்து பார்த்தால் அங்கே அவர்கள் தங்கி இருந்திருக்கிறார்கள். அங்கிருந்து அவர்கள் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்திருக்கிறார்கள். அந்த இடத்தின் கால் தடங்களை பார்த்து அறிந்து கொண்டு அது எந்த ஊர் மக்கள், எந்த நாட்டிலிருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சாப்பிட்டு போட்ட பேரிச்சம்பழத்தின் கொட்டை கிடந்தது. அதை எடுத்து பார்த்து விட்டு சொன்னாங்க, யஸ்ரிப், இதை பார்த்துட்டு இது தமறு யஸ்ரிப், மதீனாவின் பேரிச்சம்பழம். கொட்டையை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், இந்த பழம் மதீனாவின் பழம். அப்படியானால் மதீனாவாசிகளே இங்கே வந்திருக்கிறார்கள். மதீனாவாசிகள் பின்னாலேயே போறாங்க. ஆசிம் உணர்ந்து விட்டார்கள், இதோ ஒரு கூட்டம் வருது. 10 பேர் சஹாபாக்கள், 10 பேர் சஹாபாக்கள், 100க்கும் அதிகமானவர்கள் ஆயுதம் தாங்கி வருகிறார்கள். ஒன்றுமே இல்லை கையிலே, ஆயுதங்கள் இல்லை. அவர்கள் வந்த நோக்கம் வேறு ஒன்று. பெருமானாருடைய ரகசிய உளவாளிகள் இங்கே உள்ள நடப்புகளை கொண்டு அங்கே சேர்க்க வேண்டும். 100க்கும் அதிகமான அம்பு எய்கிற வீரர்கள் இவர்களை பின்தொடர செய்தன. ஆசிம் சொன்னாங்க, முன்னால மலை குன்று மேலே ஏறிடுங்கன்னா. சாபாக்கள் 10 பேர் மேலே ஏறிட்டாங்க. அவங்க அப்படியே அந்த குன்றை சுத்திட்டாங்க. சொன்னாங்க, இறங்கி வந்துருங்க. இமாம் புகாரி இந்த சம்பவத்தை பதிவு செய்வார். திருக்குர்ஆனுக்கு அடுத்த அங்கீகாரம் புகாரி ஷரீஃப். உங்கள் இதயத்தில் பதித்து விடுங்கள். அல்லாஹ்வின் அன்பு கிடைத்து விட்டால், அவன் நேசம் கிடைத்தால், அவன் நெருக்கம் கிடைத்தால் அல்லாஹ் எத்தனை பெரிய தௌஃபீக் செய்வான். இத்தனை பெரிய கூட்டம் சுத்தி நிக்கிறாங்க. இறங்குங்கள், வாக்களிக்கிறோம். அல்லாஹ் நகுத்துல மின்கும் அஹதா, ஒருவரை கொல்ல மாட்டோம். செய்தன ஆசிம் சொன்னாங்க ஒரு பதில், யார்ட்டையும் கேட்கலாம் இல்லை. வலா அன்ஸிரு அலா திம்மத்தி காஃபிர், ஈமான் இல்லை, உங்க பொறுப்பில் உங்க வாக்க நம்பி நான் இறங்க மாட்டேன். அல்லாஹும் அஹ்பிர் அன்னா நபிய்யக முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், இங்கே நாங்கள் எப்படிப்பட்ட நிலையில் சிக்கியிருக்கிறோம் என்பதை உன் ஹபீப் அவர்களுக்கு சொல்லி விடுவாயாக. நம்ம வந்து கையில் உலகம் நம் கையில் சொல்கிறோம். உள்ளங்கையில் உலகம் என்பது செல்போனுக்கு விளம்பரம். உள்ளங்கையில் உலகம் என்பது செல்போனுக்கு விளம்பரம். நாம் அங்கிருந்து ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா உடனே ஃபோன் எடுத்து பேசலாம். எங்கேயாச்சும் ஒரு மலைவாரத்தில் அழகு எங்கே ஒரு ஃப்ளைட்டு விழுந்துச்சு, ஒருத்தர் கிடந்துட்டு ஃபோனை எடுத்து அங்கங்கே கற்றுனா ஒரு பக்கம் போக மாட்டுக்கு. ஏன்னா அவர் இருந்த இடத்துல டவரே இல்லை. இதுக்கு 1000 தொடர்புகள் தேவை இருக்குது. கான்ட்ராக்டுக்கு தொடர்பு வேணும், அதில் சார்ஜ் இருக்கணும், சார்ஜ் ஏற்றி இருக்கணும். அதுக்கு மேலே சார்ஜ் ஏற்றுறதுக்கு வேறு வேலைகள்லாம் செய்திருக்கணும். எல்லாம் இருக்குது. அவர் ஒன்று கான்டாக்ட் பண்ண முடியலை. நான் பல பேரை கூப்பிட்டேன், யாரும் எடுக்கலைங்கிறார். எடுக்கலைன்னா அந்த தொடர்பு கிடைக்கல. இங்கே செய்தன ஆசிம் ஒரு வார்த்தை இமாம் புகாரி எழுதுறாங்க, அல்லாஹும்ம அஹ்பிர் அன்னா நபிய்யக முஹம்மதன், எங்களை பற்றி நாங்கள் அகப்பட்ட இந்த நிலை குறித்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விடுவாயாக என்று சொல்றாங்க. இங்கே அம்பை தூக்கி கீழே உள்ளவங்க இறங்குவீர்களா இல்லையா? மாட்டோம் என்றார்கள். அம்பை எறிந்தாங்க. அம்பு எறிந்து கிட்டத்தட்ட ஆசிம் உட்பட 7 பேர் ஷஹீதாக்கப்படுறாங்க. பெருமானார் ஆசிம் கீழே விழுறாங்க. அங்கேயே மலை குன்றில் ரசூல் சொல்றாங்க, இதோ உங்கள் சஹாபிகள், என் தோழர்கள் தாக்கப்படுகிறார்கள். இவங்க சொன்ன அடுத்த நிமிஷம், நான் சொல்வதெல்லாம் அல்லாஹோடு நமக்கு ஏற்படுகின்ற அந்த அன்பும் நெருக்கமும், நம்ம செய்தி என்னவோ அந்த செய்தி எங்க சேரணுமோ அங்கே அல்லாஹ்வை சேர்க்கிறார். பெருமானாருக்கு சொல்லிவிடு. பெருமானார் சொல்கிறார்கள், இதோ என் சஹாபிகள் தாக்கப்படுகிறார்கள். அவங்க எனக்கு சலாம் சொல்லி இருக்கிறாங்க. அங்க ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடிஞ்சு போச்சு. விவகாரம் பெரியது, சம்பவம் நீண்டது. ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டாங்க. பாக்கி 3 பேரை கூட்டு போயிட்டாங்க. இந்த ஆசிமை, மக்காவிலே உள்ள பெரும் தலைவரை ஆசிம் பத்ர் களத்தில் நேர்முனையில் எதிர்கொண்டார்.
பத்ருகளத்தில் நேர்முனையில் எதிர்கொண்டார். அவர் தாக்கப்பட்டார். அந்த குடும்பங்களுக்கு இந்த செய்தி பரவ அது பெரிய குடும்ப மக்காவில் அவங்க ஒரு முடிவெடுத்தார்கள், ஆசிமை இங்கே கொண்டு வர வேண்டும். இல்ல ஆசிம் கொல்லப்பட்டாங்க, அவங்களுடைய அடையாளம் தெரியும் பாகம் கொண்டு வர வேண்டும். ஆசிம் தான் அப்படின்னு அடையாளம் தெரிகிறமா பாகம், அதை கொண்டு வந்து கொடுக்கிறவங்க எத்தனை பேரோ அவர்களுக்கு விலை மதிக்க முடியாத சொத்தை கொடுப்போம்னு அறிவிக்கிறாங்க. பெரிய குடும்பம் என்ன பழி வாங்கணும். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹுவை தேடி வர்றாங்க ஒரு பெரிய கூட்டம், விலை பேசுகிற கூட்டம். அவர்களுக்கு வேற ஒன்றும் இல்லை, அவங்க காசுக்கு அடிமை. எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. ஆசிம் கிடக்கிற அவங்க பாடி எங்க இருக்கும் அந்த மலை குன்றுக்கு வந்து பார்த்தால் ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல வர்றாங்க. ஆசிமை பார்த்துக்கிட்டாங்க. எதை கொண்டு வரணும், முகவரி தெரிகிற மாதிரி தலையை தான் எடுக்கணும். ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வர்றாங்க. அல்லாமா ஐனி புகாரி ஷரீஃபிலே எழுதுவார்கள், இதற்கு விளக்கம் ஆசிமை சுற்றி தேனீக்களின் கூட்டம் நீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த பாடியை தேனீக்கள் சுத்திக்கிட்டே இருக்குது. அவர் வேகமா ஒருத்தர் வந்து எடுக்க வந்தார். கிட்ட வந்தார், அதில் ஒரே ஒரு தேனி அவரை கொட்டியது. கொட்டிய அடுத்த நிமிடம் அந்த முகம் மிகப்பெரிய வீக்கம், ஒரு தலை அளவுக்கு முகம் வீங்கிட்டு அழகுகிறார். தாங்க முடியலைங்கிறார். இங்க இருக்கிறவங்க கேட்கிறாங்க, தேனி தானே? இது சராசரி தேனி அல்ல, அல்லாஹ்வின் ஜுந்தும் மின் ஜுனூதில்லாஹ். இமாம் புகாரியின் விளக்க உரையில் அல்லாஹ் தன் படையை அனுப்பி வைத்தான் ஆசிமை பாதுகாப்பதற்கு. இந்த மேனியை யாரும் தொடக்கூடாதுன்னு அவங்க துவா செய்கிறான். என் மேனி எந்த எதிரியின் கரத்தாலும் தொடப்படக்கூடாது. அந்த துஆ எத்தனை பெரிய அங்கீகாரம். நீங்கள் வாழுங்கள் என்கிறேன். அவனிடத்தில் கேட்பதெல்லாம் கிடைக்கும். எப்போது நீங்கள் அவன் அன்புக்கு சொந்தமானார், அவன் நேசம் கிடைத்தால் எல்லாம் கிடைக்கும் என்பார்கள். குறிப்பாக நான் தேவைப்படும் நெருக்கடியில் அவன் கிடைக்க வேண்டும், அவன் அருள் கிடைக்க வேண்டும், என் பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்க வேண்டும், என் உடலுக்கான உயிருக்கான பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். கேட்கிறார்கள். இந்த உடல் யாரும் தொட்டுவிடக் கூடாது ரப்பே. அந்த உடல் பக்கத்துல வந்து தொட வர்றாங்க, யாராலும் தொட முடியல. அவங்களுக்கு போறதுக்கும் மனசு இல்லை. ஒருத்தர் பாதிக்கப்பட்டார், அப்படி இருந்து மற்றவங்களுக்கு போக மனசு வருதானா? இல்லை. காசு, உலகத்துல காசுக்கு முன்னால எல்லாரும் அடிமை. எத்தனை மணி வாங்க 50 பல பேருடைய கண்களை காசு தான் குருடாக்கியது. காசுக்கு முன்னால எல்லாத்தையும் மறந்துடுறோம். காசு அது இலக்காக கொண்டவர்கள் அல்லாஹ்வை கூட மறந்துடுவாங்க. காசு அடையணும், அல்லாஹ்வின் பக்கம் வந்தா இப்ப அந்த காசு கொண்டு வந்தவர் தப்பிடுவார். தொழுகையே மிஸ் ஆனாலும் பரவாயில்லை, அவர் கிடைக்காது. கொஞ்சம் விலகீனம். இது கொஞ்சம் விலகீனம் என்று நான் சொல்கிறேன் பெருமிதத்தோடு மரியாதையோடு இல்லை, இதுதான் மிகப்பெரிய விலகீனம். காசு கிடைக்காமல் போவதில்லை. எனக்கென்று தீர்மானிக்கப்பட்ட பணம் என்னை தேடி வரும். யத்லுபுஹு ரிஸ்குஹு கமா யத்லுபுஹு அஜலுஹு வஃபீ ரிவாயத்தின் யஜ்லிபுஹு ரிஸ்குஹு கமா யஜ்லிபுஹு அஜலுஹு. மரணமும் இரணமும் ஒரு வழி பாதை, மரணமும் இரணமும் ஒரு வழி பாதை. மரணம் உன்னை தேடி வருவதை போல் உன் இரணமும் உன்னை தேடி வரும். நான் சொல்லல, சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரணம் உன்னை தேடி வரும் வார்த்தையா சொல்லல. கமா யஜ்லிபுஹு அஜலுஹு, மரணம் தேடி வருவதை போல் நான் நம்பி இருக்கிற மரணம் தேடி வரும். எங்க போனாலும் மரணம் விடாது. நீங்க இரும்பு கோட்டைக்குள்ள போய் உட்கார்ந்தாலும் மௌத்து வந்துடும். மரணம் தேடி வரும், இரணமும் தேடி வரும். அதனால உழைக்க கூடாதுன்னு சொல்லல, சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. உழைக்க வேண்டும், சம்பாதிக்க வேண்டும். நபி பெருமானாரின் கரத்தை முத்தமிட்ட சஹாபிகள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கரத்தை தாங்கள் முத்தமிட்டார்கள். வியந்து போகிறார்கள் சஹாபிகள். யா ரசூலல்லாஹ் என்று கேட்டபோது, இல்லை, அந்த கரம் கொஞ்சம் சொரசொரப்பாக இருந்தது, அது உழைக்கும் கரம், எனவே முத்தமிட்டேன் என்றார். உழைக்கும் கரம், உழைக்க வேண்டும். தலபுல் ஃபரீதி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா, தலபுல் ஹலாலி ஃபரீலத்துன் பஅதல் ஃபரீலா. ஹலாலான உஜிபனத்தை, காசை, பணத்தை, வரவை, வருமானத்தை தேடுவது தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, ஹஜ்ஜி எப்படி கடமையோ, ஜகாத் எப்படி கடமையோ, அதுபோல் அதுவும் கடமை. யாராவது சில பேர் இஸ்திமாவுக்கு போனோம்,
காசு பணத்தெல்லாம் தூக்கி போட்டா தான் அல்லாஹ் கிடைப்பான்னு சொல்லிட்டாங்கன்னு தப்பா விளங்கி விடாதீர்கள். அல்லாஹ் கிடைப்பான், கோடீஸ்வரர்களுக்கும் கிடைப்பான், யோக்கம் ஏழைகளுக்கும் கிடைப்பான், உழைத்தவர்களுக்கும் கிடைப்பான், உழைக்காதவர்களுக்கும் கிடைப்பான். அல்லாஹ் கிடைப்பதன் நோக்கம் காசை தூக்கி போடுறதல்ல, வருமானத்தை தூக்கி போடுறதல்ல. பள்ளிவாசலும் ஹாங்காவிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. எங்கும் இருங்கள், இதயம் அவனுக்கு சொந்தமாக. கல்வி அல்லாஹ்வோட இருக்கணும். குர்ஆன் ஓதுறது கூட கல்வி அல்லாஹ் கூட இருக்கிறது. திக்ர் செய்யறோம் கல்வி அல்லாஹ்வோட இல்லை, தொழுகிறோம் கல்வி அல்லாஹ்வோட இல்லை. உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லாஹ் இடத்துல கேளுங்கள், அவன் கொடுப்பான்ங்கிற நம்பிக்கையில கேளுங்க. அதை சொல்ல வர்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ லா யஸ்தஜீபு, அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். துஆ அன் கல்பின் லாஹின், அல்லாஹ்வை மறந்து கேட்கிற கல்பினுடைய துஆவை அல்லாஹ் ஏற்கிறது இல்லை. அந்த கல்புல அல்லாஹ் இல்லை. பெருமான் அந்த வாசகத்தை அப்படியே சொல்றாங்க, அந்த கல்பின் லாஹின், அல்லாஹ்வே இல்லாத இதயம் அது கையேந்துமா? அதற்கு அங்கீகாரம் இல்லை. லாஹுனா அல்லாஹ்வை மறந்த கல்பு, கவன வெளியில இருக்கு, கல்புல அவன் இல்லை, அந்த பிரார்த்தனைக்கு அங்கீகாரம் இல்லை. ரப்புல் ஆலமீன் காசு பணத்தையும் வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் நோக்கமாக வைத்து அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு வெளியில போய்விடக்கூடாது என்பதுதான் ஷேகுமார்கள் நபியின் வழியிலிருந்து வழிநடத்துகிற பாடம். காசு வேணும், காசுக்காக அல்லாஹ்வை இழப்பதா? சம்பாதிக்க வேண்டும், அதற்காக ரப்புடைய நினைவிட்டு வெளியே போவதா? ரசூலின் சுன்னத்தை விட்டு வெளியே வருவதா? அங்கேதான் ரப்பு கிடைக்க மாட்டான். அவன் அன்பு கிடைக்கவில்லை என்றால் எல்லாமே டோட்டல் இழப்பு தான். இன்னைக்கு நிறைய பேர் நான் தொழுதுட்டு தான் வந்தேன், துஆ செய்தேன், திக்ர் செய்தேன், போனேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று பேசுகிறவர்களுக்கு நான் சொல்வேன், உங்களின் வணக்கங்களை இன்னொரு முறை நீங்கள் பரிசீலனை செய்து பாருங்கள். அது அவன் விரும்புகிற வழியில் நடந்ததா என்று யோசித்து பாருங்கள். அவன் விரும்பும் வழியில் நடந்திருக்குமையானால் உங்கள் இலக்கு ஒன்றும் தப்பாக போய்விடாது, உங்கள் குறிக்கோள் ஒன்றும் மறுக்கப்பட்டு இருக்காது, அது கிடைக்கும் என்று சொன்னவர்கள் ஹாரூன் யஸீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கிடைத்தே தீரும். ஹஜ்ஜிக்கு போறாங்க, ஷைபானு ராயி வழியில ராபியத்துல் அதவியாவை சந்திக்கிறாங்க. அல்லாமா ஷைபானு ராயி ஹஜ்ஜி போகிறார். வழியிலே ராபியத்துல் அதவியா, ஒரே காலம் வாழ்ந்த ரெண்டும் சூஃபிகள், ரெண்டும் இறைநேசர்கள். அது வாழ்க்கை அப்படிதான் அழகா இருக்கும். சந்திக்கிறாங்க. எங்க போறீங்கன்னு கேட்டாங்க அம்மாட்ட. அம்மா ஹஜ்ஜிக்கு போறேன்னாங்க. அம்மா சொன்னாங்க ஹஜ்ஜிக்கு போறேன். உடனே அல்லாமா ஷைபானு ராயி ஜேப்பில் இருந்து கையை உள்ள விட்டாங்க. அப்படி கை நிறைய தங்க காசு வந்துச்சு. ஜேப்பில் தங்க காசு எடுத்து அம்மா கையில் கொடுக்குறாங்க. அம்மா அப்படியே கையை மேலே நீட்டினாங்க. மேலே நீட்டி கீழே இறக்குறாங்க. கை நிறைய தங்க காசு. இவர் ஜோப்புல இருந்து ஒரு 5-6 காசு எடுத்திருப்பாங்களா? அல்லாமா ஷைபானு ராயி எடுத்து இப்படி கையில கொடுக்கறதுக்கு கையை அம்மா நீட்டுச்சுன்னா அம்மா இப்படி நீட்டல, இப்படி நீட்டினாங்க. கை நிரம்ப தங்க காசு வச்சுக்கங்கன்னாங்க. இவர்கிட்ட பார்த்தாரு, நம்ம அவங்களுக்கு கொடுக்கலான்னு அம்மா நம்ம கொடுக்குறாங்களே. அம்மா சொன்ன ஒரு வார்த்தை நான் அவங்க இதயத்துல பதிப்பேன். அஹல்தா மின் ஜீபி வஆஹுத் மினல் கைப். அஹதுக மினல் ஜீப் ஆஹில் மினல் கைப். நீ ஜேப்பில் இருந்து எடுப்பாய், நான் மேகத்தில் இருந்து எடுப்பேன். இது ஜீப், இது கைப். அம்மா சொன்ன வார்த்தை. அஹதுக மின் ஜீப் வஆஹில் மின் கைப். நான் மேல இருந்து எடுப்பேன், இங்க ஜோப்பில் இருந்து எடுக்கிறோம்னாங்க. அவர் தங்கத்தை கீழே போட்டார், அம்மாவும் கீழே போட்டாங்க. 2 பேரும் ஹஜ்ஜிக்கு போவோம். எப்படி போகணும்? நான் போகிறேன், நான் மாத்திரமல்ல ரப்பும் வருகிறான். எங்க கைவிடுவான்? எங்க சாப்பாடு வேணுங்கிற நேரத்தில் சாப்பாடு வரும், தூக்கம் வேணுங்கிற நேரத்தில் தூக்கம் வரும், இபாதத்து வேணுங்கிற நேரத்தில் இபாதத்து வரும், எல்லாம் அழகா வரும். அப்படியே 2 பேரும் காசை கீழே போட்டாங்க. 2 பேரும் ஹஜ்ஜிக்கு போனாங்க. ஒண்ணுமே இல்லை, சிறப்பா வந்தாங்க. இப்ப நான் எல்லாம் கொண்டு போயிட்டு அஜார் எப்படி இருந்துச்சு ஹஜ்ஜி? படாத பாடுபட்டுட்டேங்கிற. ஒரு ஹஜ்ஜாட்ட கேட்டேன், ஹஜ்ஜி எப்படி இருந்துச்சு? படாத பாடு. நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக சொல்லியிருந்தா கொஞ்சம் யோசிச்சிருப்பேன் வர்றதுக்குங்கிறார். இந்த வருஷம் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமே. என்ன ஒன்றுமே இல்லை, அழகான ஹஜ்ஜை முடிச்சா. காசை பூரா அங்கே போட்டுட்டு போயிட்டாங்க. யாராவது வந்தால் நசீபது.
நாங்கள் எடுக்கிற இடம் கைபில் இருந்து எடுப்போம் என்றார்கள். மேகம் எங்களுக்கு காசு போடும், தங்கத்தை போடும். கல்பு தான் முக்கியம். அந்த கல்பின் அவனை மறந்த இதயத்திற்கு எந்த கிஃப்டும் கிடைக்காது. இங்கே நான் பதிவு செய்ய வந்த செய்தி, அல்லாஹ்வோடு நமது அழகிய உறவும் தொடர்பும் அவன் அன்பை நம் பக்கம் இழுத்து வரும் வகையில் இருக்க வேண்டும். அந்த அன்பு இங்கே இழுத்து வரப்பட்டு விடுமையானால் என் வாழ்க்கையின் வசந்தம் எவ்வளவு அழகானது. நான் ஒருவரை பார்க்கிறேன், என்னை ஒருவர் பார்த்தார், அவர் கல்பெல்லாம் அல்லாஹ் நிரம்பி விடுவார். நம்ம பார்வைக்கு பவர். நீ அல்ல பார்ப்பது, நான் பார்வை. அவன் பார்வை இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன். குந்து பசரஹுல்லதி, அவர் பார்க்கிறார், அவர் பார்க்கல, நான் அங்கே என்றான் அல்லாஹ். எப்ப அது நடக்குது? என் பார்வையில் ரப்பு. குந்து அஸ்மா குந்து சம்அஹுல்லதி அஸ்மா, அவர் கேட்கிறார், அங்கே நான் இருக்கிறேன். அல்லாஹ் காதுக்குள்ள அவனை வச்சுட்டு நம்ம கேட்கிறோம்னா அந்த கேள்வியின் அசராத் எப்படி, அந்த பார்வையின் பிரதிபலன் எப்படி? அல்லாஹ் என் கண்ணாயிட்டான், அல்லாஹ் காலாயிட்டான். கண்ணாகிறது இல்லை, என் பார்வை நான் வெளியாக்குற போதெல்லாம் ரப்பின் உணர்வோடு வெளியாக்குவேன் என்றால் அங்கே நான் ரப்பையே பார்க்கிறேன். பார்க்கும் பொருள் எல்லாம் எல்லாமே ரப்பு. ரப்பு சொல்லுது, அப்போ மாற்றி விளங்கிடக்கூடாதுங்க. எதாவது விளங்கிட்டு போயிட்டு அப்புறம் இஸ்திமாவில் பெரிய குழப்பம்னு நோட்டீஸை போட்டு விட்ருவாங்க. இப்போ எல்லாம் வாட்ஸ்அப்பில் போட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் விவகாரமாக்கி, இங்கே விவகாரத்துக்கு இடமே இல்லை. படைத்தவனோடு நான் எப்படி இருக்க வேண்டும், படைத்தவன் என்னோடு அழகாகவே நடக்கிறான், நான் அழகாக நடந்தேனா, நடக்க முயன்றேனா, இனியாவது முயல்வோமா? இதான் இஸ்திமா. அவன் அழகாகவே நடக்கிறான், நான் அழகாக நடந்து விட்டேனா, அழகாக நடந்து கொண்டிருக்கிறேனா, அழகாக நடக்கவாவது முயற்சிப்போமா என்பதை தூண்டுகிற ஒரு இலக்கு தான் எங்கள் இஸ்திமாக்கள். ஹஸரத் சய்யிதுனா ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேனீக்களின் பட்டாளத்தை கொண்டு அவர்களின் உடலை பாதுகாக்கிறார். அப்ப அந்த எதிரிகள் சூழ்ந்து உட்கார்ந்து ஒரு ஓரமா உட்கார்ந்து பேசிக்கிட்டாங்க. ஒரு பழக்கம் இருக்குது, இந்த தேனீக்கள் எல்லாம் சூரியன் அஸ்தமமாச்சுன்னா போயிடும். அதான் அளவு. சூரியன் எப்ப மறையுதோ, இருட்டாகுதோ, அதுக்கு பின்னால தேனீக்கள் நிற்காது, இந்த கூட்டம் போயிடும். அப்புறம் நம்ம பாடியை தூக்கிடுவோம். அந்த காசு, நான் அதான் சொல்ல வந்தேன், காசு இருக்கு பாருங்க, மனுஷனை கண்ணை மறைச்சிடும். இது அல்லாஹ்வுடைய அதாபுக்குரிய பட்டாளன் அவர் விலங்கல்ல. காயப்பட்ட பின்னாலும் உணரல்ல. உட்கார்ந்து இன்னும் யோசிப்போம், இன்னும் யோசிக்கிறாங்க. மாலையாச்சு, அவங்க சொன்ன மாதிரி தேனீக்கள் போயிட்டு கிட்ட வர்றானா, தேனி இருக்கும்போது கூட கிட்ட வந்தாங்க. கனத்த மழை துவங்கியது, இடியோடு மின்னலோடு. அல்லாஹ் இனி எழுதுகிறார், இடி மின்னலோடு மிகப்பெரிய மழை. யார் நிற்கிறாங்கன்னு தெரியல, இருட்டு சூழ்ந்தது, கைகாலெல்லாம் உதறுது, நிக்க முடியல. என்ன திறந்த வேலி, பாடியை பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க, நிக்க முடியவில்லை. மின்னல் வெட்டுகிறது, கண்ணு பறிக்கப்பட்டு விடுமோ என்ற பயம். எதிர்பாராத மழை. மழை தீர்ந்த போது நனைந்த பின்னாலும் காசினுடைய ஆசை அந்த பாடியை தேடி வர்றாங்க. மழை வேஞ்சி இவங்க கிட்ட வரும்போது அந்த பூமி பிளக்க அல்லாமா ஆசிம் பூமிக்குள்ள, அந்த பூமி அவர்களை தானாகவே கபராக ஆக்கி கொண்டார். அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா ஹதீஸ்ல? பலீஉல் அரப், பூமி விழுங்கிய சஹாபி. பலீஉல் அரப், கபர் தோண்டவில்லை, ஜனாசாவை 4 பேர் தூக்கி அடக்கம் செய்யவில்லை. அந்த பூமி எதிரிகள் கிட்டே வரும்போது மழையை வைத்து பாதுகாத்தார். மழை இடி மின்னல் முடிந்த போது தேடினால் அவர்கள் இருந்த இடத்தில் பாடி இல்லை. அந்த பாடியை பூமி பிளந்து உள்ளே ஏற்றுக்கொண்டார். அவன் அன்பாளன், அருளாளன், சொன்ன வாக்கில் சரியானவன், வாக்கை நிறைவேற்றுவதற்கு அவன் எப்போதும் மாறு செய்வதில்லை. இன்னல்லாஹ லா யுக்லிஃபுல் மிஆத், அவன் எந்த வாக்கிலும் அவன் மாறு செய்தவன் இல்லை. எல்லாம் அவன் கரெக்ட். நம்ம பலகீனம். ஏன் எனக்கு இன்னும் கஷ்டம் போகல, ஏன் நான் வறுமையில் அகப்பட்டு கொண்டேன், ஏன் என் மனைவி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என் பிள்ளை இன்னும் வேலை இல்லாமல் இருக்கிறானே, அதில் போய் மனசை உலட்டி உலட்டி நாம் சிரமப்பட்டோமே தவிர அதற்கு என்ன பாயுதா, என்ன பலன், எப்படி மீள்வது?
பிரச்சனைக்கு தீர்வுக்கான வழியை தேடுறது இல்லை. ஏன் இந்த பிரச்சனை? காரணத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பார்வையில காரணத்தை தேடி சரியாகணும். நம்ம தேடி சரியாக மாட்டோம். ஏன் நான் எப்படி தேடுறேன்? நான் தொழுகிறேன்னு, நோன்பு வைக்கிறேன், சரியாதான் நடக்கிறேன். ஏன் இந்த பிரச்சனை? நான் ஒரு காலம் சரியாக முடியாது. ஏன்? நான் சரியாகிறதுக்குள்ள காரணம் அங்க இருக்குது, அதை நான் எடுக்கல. அப்போ என் தொழுகை சரியில்லை, என் வணக்கம் சரியில்லை, என்னுடைய முராகபா சரியில்லை, என்னுடைய ரப்புடைய தொடர்பு சரியில்லை அப்படின்னு நான் உள்ள போறேன்னா இல்லை, நான் சரியா இருக்கிறேன், முராகபா செய்யறேன், தஹஜ்ஜத் தொழுகிறேன், சுபு கரெக்டா இருக்கு, காலை மாலை திக்ர் கரெக்டா செய்யறேன், ஷேக் சொன்னபடிதான் இருக்கிறேன், எனக்கு ஏன் பிரச்சனை? அப்ப நான் சரியாயிட்டேன், ஏன் பிரச்சனை? இல்லை, நான் சரியாகவில்லை, அதனால் பிரச்சனை. அதை பார்க்கறது இல்லையே. என் பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நீங்க பாக்குறீங்களா? அங்கதான் தப்பு பண்றீங்க. எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? அதெல்லாம் தப்பு. நான் பார்வையிலே அங்கே தவறு செய்து விட்டேன். உங்கள் உறக்கம் கூட பாதுகாப்பாக மாறும். நீங்கள் அவனோடு வாழ்ந்தால் என்ன கிடைக்கும்? எல்லாம் கிடைக்கும். ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாங்க. உறக்கத்தில் பாதுகாப்பு வேணுமா? அல்லாஹ்வோடு இருந்து விடுங்கள், உங்கள் கண் உறங்கும். அவன் சொன்னான், லா தாகுனி சினத்து வலா நௌம், நீ தூங்குவாய், உனக்கு தூக்கம் தருவேன், நான் தூங்க மாட்டேன், சிறு தூக்கமும் எனக்கு இல்லை. உன்னை தூங்க வச்சிருவான். தூங்க வச்சுட்டு ஒன்னு அவன் பாதுகாப்பு. அல்லாஹ் பாதுகாக்கிறான். எனக்கு தூக்கம் இல்லை, சிறு தூக்கமும் இல்லை, பெருந்தூக்கமும் இல்லை. ராபியத்துல் அதவியாவுடைய வாழ்க்கையில போய் நிறைய விஷயத்தை படித்தேன். அம்மா ராத்திரி தூங்கிட்டு இருக்கிறாங்க, திருட ஒருத்தன் உள்ள வந்துட்டான். உள்ள வந்து இருந்த ஜாமாம்பட்டி கட்டி, குறிப்பா அம்மா ட்ரெஸ் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் தொழுகைக்கெல்லாம் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் மொத்தமா கட்டி தூக்கிட்டு போனா கண் தெரிய மாட்டேன். தூக்கிட்டு போறான், கண் தெரியல. அவனுக்கு ஒன்றும் உடல வந்த வழி இதுதானே. ரெண்டாவது பக்கெட்டை கீழே வைக்கிறான், வச்சவொன்னு கண் தெரியுது, இடம் தெரியுது. அவன் புரிஞ்சுக்கிட்டான், அழகா இலக்கு போட்டான். திருடர்களுக்கு சில ரூட்லாம் கரெக்டாக இருக்கும். அப்போ இப்படி போனால் இப்படி திரும்பினாங்க, நான் வாசல் அப்படி எல்லாம் போட்டு வச்சுட்டு தூக்குனா கண் தெரியல. இருட்டா போச்சு, என்ன செய்யறது? எப்படி போறது? கால் அங்கெங்கும் பின்னுது, கீழே வச்சா கண் தெரியுது, தூக்குனா தெரியல. இதே நடக்குது. கடைசியாக ஒரு அசதி கேட்டுச்சு, எப்ப அங்க வா, அம்மா முழிச்சிட்டு இருந்தாலும் தூங்கினாலும் நான் தூங்குறவன் இல்லை. அம்மா முழிச்சிட்டு இருக்கிறாங்களோ தூங்குறாங்களோ நான் தூங்குபவன் இல்லை. அவர்கள் உறக்கத்திலும் பாதுகாப்போம். நாம் வந்த பாதையில் என்ன தவறுகள் இருக்கிறதோ இனி அது தொடரக்கூடாது. அது இனி சரியாக வேண்டும். ஒரு இஸ்லிமாவுக்கு வந்திருக்கிறோம், ஷேഖனுடைய தர்பியத்தில் இருக்கிறோம். இங்கே நிறைய உங்களை இதயம் தூய்மைப்படுத்துகிற செய்திகள் மாத்திரம். அவுராதுகள் பயிற்சி அளிக்கப்பட்டு இருக்கிறது. பாஸ் அண்ட் பாஸ் மூச்சதுக்கிற்கான பயிற்சிகளை வழங்குகிறோம். இன்னும் மக்ரிபிலே திக்ர் பயிற்சிகளை வழங்குவோம். இன்னும் இது போன்ற பயிற்சிகளுக்கு பின்னால் மீண்டும் மீண்டும் நான் அழகான ஒரு பாதையை நோக்கி என்னை நகர்த்த வேண்டும். குறைகள் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து பழகாதீர்கள், குறைகளை நம் பக்கமே சேருங்கள். அவன் சொன்னதில் சரியாகவே நடக்கிறான், எங்கோ நாம் சருகிருக்கிறோம் என்று நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் சருகுதலில் இருந்து விமோச்சனம் பெறுகிற வாய்ப்பும் கிடைக்கும். அந்த பாதை தான் அவன் நேசர்கள் வாழ்ந்த பாதை. அவன் நேசம் நமக்கும் கிடைத்தால் நம் வாழ்க்கையே வசந்தமாகும், மங்களமாகும், மகிழ்ச்சியாகும். நான் சொல்வேன், இனி என் வாழ்க்கையில் நான் எந்த இழப்புக்கும் தயாராக மாட்டேன், எந்த இழப்பும் ஏற்படாது என்ற உறுதியோடு இங்கிருந்து நாம் புறப்படலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. அவன் அன்புக்கு நம்மை அவனே தேர்ந்தெடுப்பானாக. அந்த அன்புக்கு பின்னால் எதையெல்லாம் அவன் காணிக்கையாக வழங்குவானோ அதை அனுபவிக்கிற நசீபையும் வழங்குவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. இந்த இஸ்லிமாவை கபூல் செய்வானாக. இதற்கு பின்னால் பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நாம் மாத்திரமல்ல, நாம் இருக்கும் இடமெல்லாம் ஆக்கி வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.